அன்புள்ளம் கொண்ட கன்னிராசினியர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அமிர்தா ஜோதிடத்தின் சார்பாக உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கன்னிராசினியர்களே, உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த சாலத்தில் பிறந்த கன்னிராசினியர்களுக்கு இப்போ வருகின்ற சனி பயிற்சி மிகப்பெரிய கிரகம் பேச்சாக போகுது இல்லையா? அந்த பயிற்சி, சனி பயிற்சி கன்னிராசிக்கு எப்படி இருக்கும்? நம்ம ஒவ்வொரு ராசியும் சொல்லிட்டே வர்றோம். அந்த மாதிரி கன்னிராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக பார்க்க போனீங்கன்னா, கன்னிராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி, 6ஆம் இடத்து அதிபதி. கன்னிராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி சனி, 6ஆம் இடத்து சனி இப்போ எப்போ வர்றாருன்னா, உங்கள் ராசிக்கு 7ல் வரப்போகிறாரு. ஏற்கனவே 6ல் சனி சஞ்சாரம் பண்ணிட்டே இருந்தார். 6ங்கிறது என்ன? ரிணரோக சத்துருத்துவம், எதிராளி, கடன், வியாதி. உற்பத்தி பண்ணுற இடத்துல சனி ஆட்சி பெற்ற சனியாக இருந்திருக்கிறார் கும்பத்தில். ஏற்கனவே கன்னிராசிக்கு இந்த பிரச்சனைலாம் ஓடிட்டே இருக்கும். ஒரு 100க்கு 70 பேருக்கு பொருளாதார ரீதியாக பிரச்சனை வந்திருக்கும், அக்கம் பக்கத்துலேருந்து பிரச்சனைகள் வந்திருக்கும், மன ரீதியான பிரச்சனைகள் வந்திருக்கும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்துகிட்டே தான் இருந்திருக்கும். இப்போ என்ன ஆக போகுதுன்னா, உங்கள் ராசிக்கு நேர் 7ல் உங்கள் ராசிநாதனை சனி பார்க்க போகிறார். இப்போ கன்னிராசிக்கு எப்படி இருக்கும் அப்படி தான் நாங்கள் பார்க்குவோம். இந்த கன்னிராசி பொறுத்த வரைக்கும் சனி 7ல் வர்றது என்ன பண்ணுவார்னா, 7ங்கிறது என்ன? களத்திரஸ்தானம், குடும்பஸ்தானம், வருவாய் சொல்கிற இடம். இது மாதிரி 7 எவ்வளோ தூரம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காரியங்களும் தடைகள் பண்ணுவார். அதாவது மந்தக்காரகன் பேர் சனிக்கு மந்தக்காரகன் அப்படின்னு பேர். அவர் என்ன பண்ணுவார்னா, எந்த ஒரு கிரகத்தில் வர போகிறாரோ அந்த ஒரு சூழ்நிலையை அந்த வீட்டில் அந்த ஒரு சில குறிப்பிட்டதில் அவர் நிப்பாட்டி வைப்பார்னா காலதாமதம் பண்ணுவார். அந்த மாதிரி பண்ணும்போது 7 உங்களுக்கு களத்திரஸ்தானம். அப்போ 7ல் அது வரும்போது மீண்டும் உங்களுக்கு 7ஆம் பார்வை உங்களையே பார்ப்பார். யார்? கன்னிராசினருக்கு பார்ப்பார். அப்போ பிரச்சனைகள் கொடுத்தாலும் அதற்கு தீர்வு கொடுத்துடுவார். நல்லா தெரிஞ்சுங்க. கன்னிராசிக்கு பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளும் கொடுப்பாரு, அதுக்கு தீர்வு கொடுப்பார். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கும்போது பிரச்சனைகள் கொடுப்பாரு, அவர் பார்வையில் பார்க்கும்போது தீர்வு கொடுத்துருவார். இந்த ரெண்டுமே கன்னிராசிக்கு நடக்கும். கன்னிராசி பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச, இந்த சனி பயிற்சி நல்லதும் செய்வார், கெட்டதும் செய்வார். என்னங்க இப்படி சொல்கிறீங்க, ஒரே சரியாக எதுவுங்களா? அப்படி கிடையாதுங்க. கன்னிராசிக்கு பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி 7ல் வரும்போது உங்கள் நேர் 7ஆம் பார்வையை பார்க்குறாரு பாருங்க, அதனோட பார்வையினால் சில பாதிப்புகள் மாற்றம் கொடுக்கும், சிலது நல்லது நடக்கும். மீண்டும் உங்களுக்கு இந்த கன்னிராசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ 11 சொல்கிறோம் இல்லையா? கன்னிராசிக்கு 11ஆம் இடத்துல கடகத்தில் லாபஸ்தானத்தில் குரு உச்சமாவார். நல்லா தெரிஞ்சுக்கிங்க. கன்னிராசிக்கு 11 லாபஸ்தானத்தில் கடகத்தில் குரு உச்சமாவார். உச்சம் பெற்று குரு 9ஆம் பார்வையை மீனராசியை பார்ப்பார். அப்போது மீனராசியை பார்க்கும்போது கன்னிராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த களத்திர தோஷம் நீங்கிடும். 7ஆம் இடத்துல வந்தால் கல்யாண தடைகள் வரும், லேட்டாகும்னு சொல்லுவாங்க. ஆனால் குரு 11 லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று 9ஆம் இடமான மீனத்தை பார்க்கும்போது கன்னிராசி அன்பர்களுக்கு கட்டாயமாக திருமணம் ஏற்படும். இதில் எந்த பாதிப்பும் வராது, எந்த தடங்களும் வராது. சில பேர் பயமுறுத்துவார், 7ல் சனி வந்துருச்சு கல்யாணம் பண்ணக்கூடாது. சில பேர் இப்படிலாம் சொல்லிடுறார், 7ல் சனி வந்தால் கல்யாணம் பண்ணக்கூடாது, 7ல் சனி நடக்கும்போது கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏங்க, ஒரு பொண்ணு பையனுக்கு 7.5 வருஷம் சனி தசை நடந்தால் கல்யாணம் பண்ண வந்தால் அப்போ என்ன ஆகும்? ஏற்கனவே 30 வயசு, 40 வயசுலேயே கல்யாணம் பண்ண முடியும்? இந்த மாதிரி சில பேர் பயங்கரமாக ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி சனி பயிற்சி ஆனால் எப்படி இருக்கும், அப்படி இருக்கும் அப்படின்னு. அப்படிலாம் பயப்பட வேண்டியதில்லை. எல்லா கிரகங்களும் நம்மளை வாழ வைக்கத்தான் இருக்கிறது. எல்லா தெய்வமும் நம்மளை வாழ வைக்கத்தான் இருக்கிறதை விட எதுவுமே நமக்கு கெடுதல் சொல்ல முடியாது. சில பேருடைய ஜாதகங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அந்த மாதிரி உள்ள ஜாதகங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். சில பேர் ஜாதகங்கள் நல்ல லக்னம், நல்ல ராசி இதெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு பாதிப்பு கம்மியாக இருக்கும். ஆனால் அவனுடைய தசாநாதன் இந்த 2 ஆண்டு காலங்கள் அவனுடைய புத்தி என்னவோ அது கண்டிப்பாக கொடுப்பாரு. அதெல்லாம் மாற்றம் கிடையாது. ஒன்று ஆரம்பத்தில் செய்வார், கடைசி வச்சு செய்வார். இதுதான் சனியுடைய புத்தி. இப்படி பார்க்கும்போது கன்னிராசினர்களுக்கு எப்படி இருக்குதுன்னா, இந்த களத்திரஸ்தானத்தில் நம்ம இந்த மாதிரி கல்யாண தடங்கள் வரும்போது இந்த அடுத்த குரு கிரகம்னு சொல்ல முடியா, அந்த குரு 11 லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று 9ஆம் பார்வை மீனத்தை பார்க்கும்போது அந்த களத்திர தோஷம் நீங்கி உடனே கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக கன்னிராசியில் பிறந்த ஆண் பெண் ஜாதகம் இருவருக்கும்
நடக்கக்கூடிய வாய்ப்புகள் 100% உண்டு. எப்படின்னா இதுதான் காரணம். பெரிய ஜோதியங்கள் பெரிய இல்லை, இதுதான் இந்த கிரகங்கள் இப்படி வரும், இந்த அமைப்பில் வரும்போது இந்த மாதிரி சூழ்நிலை நடக்கும். அதுக்கு தான் நம்ம வருமுன் காப்புங்கிற மாதிரி இதெல்லாம் சொல்கிறோம். நீங்களாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா சில பேர் இது இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு பயமுறுத்துறாங்க. அதனால தான் பயப்பட வேண்டாம். எது நடக்க போகிறதோ அது கண்டிப்பாக அந்த மாதிரி நடந்துகிட்டே வரும். ஆனால் நம்ம ராசிநாதன் நம்மளுக்கு நல்ல இடத்துல இருக்கணும். நம்ம ஜாதகத்தில் அதே மாதிரி நம்ம ஜாதகத்தில் சனி நல்ல இடத்துல இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு நல்லதே செய்வாங்க. இந்த பெரிய கிரகமான சனி இது மாறும்போது கட்டாயமாக சில நல்ல பலன்களும் சில கெடுதலான பலன்களும் எல்லா ஜீவராசிக்கும் உண்டு. தாவரங்கள் முதற்கொண்டு மனுஷனிலிருந்து கடவுள் வரைக்கும் இந்த நவகிரகங்கள் எல்லாரையும் ஆட்டி படிக்கும். அதில் நீங்கள் வேறு நான் வேறு இப்படிலாம் பாகுபாடெல்லாம் கிடையாது. நவகிரகத்துக்கு எல்லாமே ஒன்று தான். யார் யார் எந்த சூழ்நிலையும் சரி, ஒரு கோவிலில் விளக்கே ஏற்றிருக்க மாட்டா, ரொம்ப வருஷமாக அப்படியே பூட்டி கிடக்கும். பூட்டுறது கூட ஆள் கிடையாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்துடும், ஜெகஜோதியாக விளக்கு எரியும், ஃபுல்லாக விளக்கு போட்டுருப்பா, கூட்டம் கூட்டமாக வரும். எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னு எதுவுமே தெரியாது. ஒரு கோவிலே சொல்கிறேன். என்னங்க 10 வருஷமாக 15 வருஷம் மூடி இருந்துச்சிங்க, யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி என்னென்ன கடை வந்துருச்சு, வீடு வந்துருச்சு, ஒவ்வொன்று கூட்டம் வருது, வருவாய் வருது அப்படின்னு சொல்லி கோவிலுக்கே ஒரு மாற்றம் வரும். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் கொடுக்கும். ஒரு கிரகங்கள் மாறும்போது ஒரு கோவிலுக்கோ ஒரு தெய்வத்துக்கோ இந்த மாதிரி மாற்றங்களும் நிறைய ஏற்படும். நாங்கள்லாம் மனுஷா தானே, நம்மளுக்கெல்லாம் என்ன நவகிரகம் ஆட்டிப்பட்ட பண்ணிக்கிறோம், ஜோசியை நம்மளே ஆட்டிப்பட்டி வைப்பார் எல்லாரையும் தான். அந்த மாதிரி வரும்போது சில இதெல்லாம் நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கையில் நம்ம சொல்கிறோம். உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா, இல்லை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழ்கண்ட நம்ம முகவரியை பாருங்கள், நம்ம நம்பரை பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் நம்ம எப்போதும் பதில் சொல்ல தயாராக இருக்கோம். ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக உள்ளோம். அதனால் நீங்கள் வேணால் சந்தேகம் இருந்தால் எங்களை கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு வருகின்ற சனி பயிற்சியோ குரு பயிற்சியோ உங்களுக்கு நல்லதே செய்யட்டும், உங்களுக்கு நல்லதே நடக்கணும்னு சொல்லி மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். வணக்கம்.